வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த பதிவில் ஒரு ப்ளவுஸ்னுடைய ஃப்ரண்ட் பார்ட் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். ஆனால் ஒரு சில அளவுகளை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சரிங்களா? ஃப்ரண்ட்டினுடைய கஃப் டாட் மெஷர்மெண்ட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நிப்பிள் பாயிண்ட்னு ஒரு அளவு இருக்குது. அந்த அளவை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அந்த அளவை கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம ஃப்ரண்ட் டாட்னுடைய மெஷர்மெண்ட், அதாவது ஃப்ரண்ட் டாட் எவ்வளோ லென்த்து வைக்கலாம், இடையில் எவ்வளோ கேப் இருக்கணும், ஃப்ரண்ட் டாட்னுடைய அகலம் எவ்வளோ வைக்கலாம், இது எல்லாமே தெளிவாக தெரிஞ்சிக்க முடியும். ஃப்ரண்ட் டாட்னுடைய அகலத்துக்கும் ஒரு அளவு ப்ளவுஸ் வைக்கும் போது நம்ம அந்த கணக்கு பார்க்க தேவையில்லை. அளவு ப்ளவுஸில் இருக்கிறத நம்ம அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். அதே அளவு எடுத்து தைக்கும்போது அந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆகும். சரிங்களா? ஓகே, இப்போது அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம வெட்டின ப்ளவுஸ் தான் இது. இதில் நம்ம ஃப்ரண்ட் ஹைட்டெல்லாம் எப்படி கணக்கு போடுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ப்ளஸ் நிப்பிள் பாயிண்ட் அளவு, கஃப் டாட்னுடைய அளவெல்லாம் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஆங்கிளில் மடித்து போடும்போது இப்போ இந்த அளவுக்கு நமக்கு அந்த அடியில் வர பீஸ் இருக்குது. அந்த ஹைட் நமக்கு ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு அளவு ப்ளவுஸ் வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்படி வரலன்னா இப்போது இந்த ஆங்கிளில் திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போடும்போது அந்த சைட்லேருந்து போட்டோம், அதாவது பேக் பார்ட்னுடைய ஆம்குள் ரவுண்ட்லேருந்து வளைச்சி போட்டோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிராஸ் கட்டிங்க்கு எப்படி போடணும்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த கிராஸில் நீங்கள் போடும்போது அந்த ஹைட் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த கிராஸில் போடும்போதும் அந்த ஹைட் கரெக்டாக வருதான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இப்போ எல்லா சைட்லேயும் நாம் திருப்பி போட்டு செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ கிராஸ் கட்டிங்கில் இந்த மாதிரி இந்த கிராஸ்லேயும் ஆம்குள் ரவுண்டு கிராஸ்லேயும் நீங்கள் மாற்றி மாற்றி போட்டு பாருங்கள். இந்த மாதிரி போட்டு பார்த்து எந்த சைடு ஃப்ரண்ட் ஹைட்டுக்கும் சைடு ஹைட்டுக்கும் கரெக்டாக இருக்கா, ஆம்குள் ரவுண்டு இதெல்லாமே வெட்டுக்குள்ளே அடங்குதான்னு சொல்லிட்டு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெட்டிக்கோங்க. ஸ்ட்ரெயிட் லைன், அதாவது நேர் கட்டிங், கிராஸ் கட்டிங் இல்லாமல் நேர் கட்டிங் போடும்போது இப்போ இந்த ஆங்கிள்லேயும் திருப்பி போடுங்க. இப்போ இந்த ஆங்கிளில் போடும்போது நமக்கு கரெக்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம போட்ட மெத்தடு மாறி வந்தது. அது ஆம்குள் ரவுண்டில் இந்த ஆம்குள்னுடைய வளைவு உட்கார்ற மாதிரி நாம் போட்டோம், அது மாறிடுச்சு. இப்போ இந்த ஆங்கிளில் போடும்போது நமக்கு கரெக்டாக செட் ஆகுது. சரிங்களா? இப்போ போட்டுட்டு ஷோல்டரில், கழுத்து ரவுண்டில், ஆம்குள் ரவுண்டில், சைடில் அளவில் எல்லாத்துலேயுமே நம்ம லைன் போட்டுக்கலாம். பேக்கில் இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரண்ட் ஹைட் மட்டும் மாறும், ஃப்ரண்ட் நெக்கினுடைய ஹைட்டு மாறும். அதுக்காக இந்த கழுத்தினுடைய ரவுண்டு ஃப்ரண்ட்டை கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வரைஞ்சிக்கோங்க. கழுத்தினுடைய அளவுலேருந்து கீழே ஃப்ரண்ட்டு பட்டி ஜாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ லென்த் இருக்குதுன்னு பாருங்கள். அந்த லென்த்து கூட 1 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா வச்சு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போது ஃப்ரண்ட் லூஸ் அளவை நம்ம பார்க்கணும். இந்த நேரில் பட்டினுடைய அந்த ஜாயிண்ட் இருக்குது பாருங்கள், அந்த ஜாயிண்ட்டுக்கு நேராக நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. ஹூக் பட்டியிலேருந்து இந்த பட்டி ஜாயிண்ட்டில் நேராக மெஷர் பண்ணி லூஸ் அளவு ஃப்ரண்ட் மட்டும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட் கஃப் டாட் இருக்குது பாருங்கள், அந்த டாட்னுடைய மெஷர்மெண்ட்டை நீங்கள் அளவு ப்ளவுஸில் இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் மிஸ்டேக் வரலாம். அதனால் இந்த ஃபுல் லென்த்தை அளவு எடுத்துக்கோங்க. இதில் 7.5 இன்ச் இருக்குது. 7.5 இன்ச் இருக்கும்போது 2.5 இன்ச் அளவுக்கு நீங்கள் வச்சுக்கணும். இப்போ இங்கே 7.5 இன்ச் அப்படியே நீங்கள் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல 7.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு அதை 3ஆக பிரிச்சுக்கோங்க. இப்போ 7.5 இன்ச் இருக்குன்னா 3ஆக பிரிச்சிங்கன்னா 2.5 இன்ச்சு, 8 இன்ச் இருக்குன்னா 2.25 வைக்கலாம், இல்லை 9 இன்ச் இருக்குன்னா 3 இன்ச் வைக்கணும். சரிங்களா? இப்போ இந்த கணக்கு அளவு நான் அப்படியே பின்னாடி சொல்கிறேன். இப்போது நீங்கள் இந்த இடத்துல கஃப் டாட்னுடைய அளவு எவ்வளோ வைக்கிறீங்களோ அதை கூட வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ இந்த அளவு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஃபுல் லென்த்தை எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி 7.5 இன்ச் இருக்குது. 7.5 இன்ச் இருக்குன்னும் போது அதை 3ஆக பிரிச்சிங்கன்னா 2.5 இன்ச். அந்த 2.5 இன்ச் இந்த இடத்துல வைங்க. சரிங்களா? இப்போது அதுக்கப்புறம் இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா 2 இன்ச் அளவுக்கு நம்ம சைடில் கூட வச்சோம். அது இந்த டாட்னுடைய மெஷர்மெண்ட்டுக்காக. இந்த இடத்துல ஒவ்வொரு இன்ச்சில் 3 மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம 2.5 இன்ச் வச்சு ஒரு மார்க் பண்ணிட்டோம், அதில் இருந்து 2 இன்ச் வச்சுக்கோங்க. 1 இன்ச்சில் ஒரு மார்க், இன்னும் 1 இன்ச்சில் ஒரு மார்க். சரிங்களா? இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. சைடில் ஃப்ரண்ட் லூஸை 7.5 இன்ச் வச்சுட்டு கஃப் டாட்டுக்கான மெஷர்மெண்ட்டை அங்கே கூட சேர்த்துட்டோம். 2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு மார்க் பண்ணியிருக்கோம். அது கேமரா கரெக்டாக செட் ஆகாததுனால கொஞ்சம் தள்ளி போயிருக்கு. கொஞ்சம் உங்களுக்கு மார்க் பண்ணுறது தெளிவாக தெரியல. சரிங்களா? அதை நான் ஸ்பீச் பண்ணுறதுல தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஃப்ரண்ட் ஹைட்டை இந்த மாதிரி அதுவும் பட்டி ஜாயிண்ட்டுக்கு மேலே வர அளவை கணக்கு எடுத்துக்கோங்க. கணக்கு எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் ஹைட்டை வச்சு மேலே ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு 1/2 இன்ச், கீழே பட்டி ஜாயிண்ட்டுக்கு 1/2 இன்ச் விட்டு மார்க் பண்ணிக்கோங்க.
சைடில் நான் சொன்ன மாதிரி கேமராவில் கவர் ஆகலை. சரிங்களா? சைடு ஹைட்டை வந்து இப்போ நான் மெஷர் பண்ணி காட்டுறேன். சைடு ஹைட்லேயும் வந்து பட்டி ஜாயிண்ட்டுக்கு கீழே வந்து 1/2 இன்ச் விட்டுக்கோங்க. மேலேயும் வந்து ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு ஹார்ம்குல் ரவுண்டில் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது இந்த கிராஸில் வந்து அந்த மாதிரி ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டு இப்போ நான் தள்ளி போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் தெளிவாக தெரியும் உங்களுக்கு. சைடு மார்க் எல்லாமே வந்து தெரியும். இப்போது நம்ம சைடில் பண்ணியிருக்கோம் பாருங்கள், ஒரு லைன் போட்டிருக்கோம். அந்த லைன்லேருந்து அந்த பக்கம் வந்து நம்ம தையலுக்கு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். சரிங்களா? இப்போ இந்த கீழே மட்டும் வந்து இந்த இடத்துல இருந்து லைட்டாக கிராஸ் பண்ணிக்கோங்க. அது அந்த ரவுண்ட் ஷேப் வரத்துக்காக இந்த இடத்துல கிராஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே. இப்போ இந்த இடத்துல இருந்து ஃப்ரண்ட் டாட், இந்த 2 டாட்டையும் வந்து எப்படி வைக்கிறது, சைடில் ஒரு டாட் வரும், அது வந்தால் எப்படி வைக்கணும், இப்போ இந்த 3வது டாட் வந்து எப்படி வைக்கணும், அந்த சென்டர் நிப்பிள் பாயிண்ட்னா என்ன, இது எல்லாத்தையுமே வந்து இப்போ பார்ப்போம். இப்போ ஃப்ரண்ட் ஹைட்டை வந்து டோட்டலாக அளவு எடுத்துக்கோங்க. 13 இன்ச் இருக்குது. அது தையலோடு சேர்த்து வந்து 13 இன்ச் இருக்குது. சரிங்களா? அந்த 13 இன்ச்சை வந்து 3ஆக வந்து பிரிச்சுக்கோங்க. இந்த அளவை வந்து 3ஆக பிரிச்சிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4 இன்ச்சுக்கு மேலே வருது. 4.25 இன்ச்சு வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து நமக்கு மீதியாகுது. சரிங்களா? நம்ம 4.25 இன்ச்சை வந்து கணக்கெடுக்கலாம். மேலே வேணால் ஒரு பாயிண்ட்டு நம்ம கூட கணக்கு எடுத்துக்கலாம். அந்த 4.25 இன்ச்சை 2ஆக பிரிச்சுக்கோங்க. 2ஆக பிரிச்சிங்கன்னா 8.5 இன்ச்சு ப்ளஸ் அந்த ஒரு பாயிண்ட் நம்ம கூட கணக்கு எடுத்துக்கலாம். சரிங்களா? 8.25 இன்ச்சுக்கு மேலே ஒரு பாயிண்ட், அந்த அளவு வந்து இந்த இடத்துல வந்து வச்சுக்கோங்க. இப்போ 8.5 இன்ச்சு கிட்டத்தட்ட வந்து இந்த இடத்துல நம்ம வைக்கிறோம். ஓகேங்களா? இதுதான் வந்து நிப்பல் பாயிண்ட்டுங்கிற அளவு. ஓகே. இப்போ இந்த ஹைட்டை வந்து இந்த இடத்துலையும் வந்து வைங்க. இப்போ இந்த இடத்துல தான் வந்து இந்த சென்டர் டாட் வந்து வரணும். ஓகேங்களா? இந்த கணக்கீடு தெரிஞ்சால் தான் வந்து இந்த சென்டர் டாட்னுடைய மெஷர்மெண்ட்டை நம்ம கரெக்டாக கொடுக்க முடியும். நீங்கள் எப்படி தைச்சாலும் எனக்கு ஃப்ரண்ட் கஃப் டாட் மட்டும் கரெக்டாக அமையலை அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் வரும். ஃப்ரண்ட் கஃப் ஷேப் வந்து எனக்கு கரெக்டாக அமையலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நிறைய விதமான கம்ப்ளைண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் தீர்வு ஒரே விஷயந்தான். இந்த ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கோங்க, கரெக்டாக வரும். இந்த ஒரு விஷயத்தை தான் வந்து கஃப் ஷேப் வரலை, கஃப் டாட் கரெக்டாக நீங்கள் வைக்கலை, இன்னும் நிறைய விதமாக சொல்லுவாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் தீர்வு என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான். சரிங்களா? இப்போ 3 லைன் நம்ம போட்டிருக்கோம். இந்த இடத்துல வந்து ஒரு லைன் போட்டிருக்கோம். கீழே வந்து டாட் பிடிக்கிறதுக்கு இந்த இடத்துல 3 ஸ்ட்ரெயிட் லைன் வந்து கொடுத்துருக்கோம். அந்த 3 லைனையும் வந்து இந்த லைனோட ஒன்றா சேர்த்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ இந்த டாட்கான அளவு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டோட்டலாக வந்து 1/2 இன்ச் விட்டுருக்கோம். 2ஆக மடிக்கும் போது நமக்கு 1/4 இன்ச். சரிங்களா? அந்த 1/4 இன்ச்சில் வந்து 2 சைடும் கிராஸ் எடுத்திருக்கேன். டோட்டலாக வந்து 1/2 இன்ச் அளவுக்கு இந்த டாட் மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கேன். இப்போது நான் எந்த இடத்துல கொண்டு போய் சேர்த்துருக்கேன்னு பாருங்கள். இப்போ இந்த அளவுலேருந்து இந்த பக்கம் வரக்கூடிய அந்த 1 இன்ச்சு கேஃபில் தான் நான் வந்து இந்த டாட்னுடைய எண்டை கொண்டு போய் சேர்த்துருக்கேன். இப்போது இந்த டாட்னுடைய மெஷர்மெண்ட்டை பார்த்துக்கோங்க. நம்ம இந்த சென்டர் பாயிண்ட் வந்து நம்ம 4.25 இன்ச் வச்சுருக்கோம். அந்த 4.25 இன்ச்சை வந்து 3ஆக பிரிச்சுக்கோங்க. சரிங்களா? 3ஆக பிரிச்சுட்டு ஒரு பங்கை உள்ள அடக்கி அதுக்கப்புறம் வந்து அந்த ஃப்ரண்ட் டாட்டை வந்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஹைட் நம்ம ஏற்கனவே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாலும் இப்போ இன்னொரு டைம் சொல்கிறேன். ஃபுல் லென்த்தில் வந்து நம்ம வந்து 3ஆக பிரித்து 2 பங்கை மேலேயும் ஒரு பங்கை வந்து கீழேயும் வந்து நம்ம மெஷர் பண்ணியிருக்கோம். இப்போது அந்த கீழே வச்சுருக்கிற அந்த மெஷர்மெண்ட்லேருந்து அதை வந்து 3ஆக பிரிச்சுக்கோங்க. இப்போ 4.25 இன்ச் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 4.25 இன்ச்சை வந்து 3ஆக பிரிங்க. 1.5 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் குறைவாக வரும். அதில் 2 பங்கு கீழேயும் ஒரு பங்கை வந்து மேலேயும் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ அந்த ஒரு பங்குனுடைய அளவு வந்து மேலேருந்து நீங்கள் இந்த மெஷர்மெண்ட்டை வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் டாட்னுடைய ஹைட் வந்து நமக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? இதையெல்லாம் சொல்லித்தரீங்க, ஆனால் முக்கியமான ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்கன்னு ஒரு சிலர் கேட்பாங்க. ஃப்ரண்ட் ஹைட்டை வந்து எப்படி கணக்கிடுறதுன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பேக் ஹைட்டை வந்து ஃபுல் ஹைட்டை வந்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து 14.5 இன்ச்சுக்கு மேலே இருக்குது. சரிங்களா? அதில் 1 இன்ச்சை வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட 14.25 இருக்குது. அந்த 14.25னா இங்கே வந்து 1 இன்ச் மைனஸ் பண்ணி 13.25 வந்து ஃப்ரண்ட் ஹைட் வச்சுக்கோங்க. இது வந்து அதை விட ஒரு 1/4 இன்ச் குறைவாக வச்சுருக்காங்க. சரிங்களா? அது அவங்கவுங்க சௌகரியத்தை பொறுத்து ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ், ஒரு 1/4 இன்ச் வந்து டிஃப்ரென்ஸ் வரலாம், தப்பில்லை. ஓகேங்களா? அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி அது பேக் ஹைட்டை விட 1 இன்ச்சுக்கும் கீழே இன்னும் வந்து குறைவாக வருது அப்படின்னா இப்போ இந்த ஃப்ரண்ட் ஹைட்டை வந்து மெஷர் பண்ணி பாருங்கள். அது அளவு ப்ளவுஸவே இந்த மாதிரி மடித்து போட்டு பாருங்கள். இந்த இடத்துல மட்டும் வந்து கிராஸ் அடிக்கும். சரிங்களா? இப்போ ஃப்ரண்ட் அந்த கஃப் டாட்டில் இருந்து நமக்கு வந்து கிராஸ் விழுகும். அந்த மாதிரி அந்த கிராஸ் விழுகிறது தான், அந்த கிராஸ் விழுகிற ப்ளவுஸுங்க மட்டும்தான் வந்து இந்த மாதிரி வந்து ஃப்ரண்ட் ஹைட் வந்து குறைஞ்சி வரும். சரிங்களா? அதையும் வந்து நாம் செக் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். ஓகே. இதை வந்து நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து இதில் எதுவுமே வந்து நாம் மாற்ற தேவையில்லை.
அந்த அளவு ப்ளவுஸில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறத மட்டும் நான் இந்த இடத்துல வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஓகே. இப்போ இந்த ஃப்ரண்ட் கஃப் டாட் 2 அளவும் வந்து நாம் மேட்ச் பண்ணிட்டோம். இப்போ 3ஆவதா சைடில் வரக்கூடிய அந்த டாட்டை வந்து நம்ம எப்படி கணக்கிடுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன். இப்போது ஃப்ரண்ட் ஹைட் வந்து நம்ம அளவு ப்ளவுஸில் இருக்கிறத அப்படியே வச்சோம். இப்போ ஃப்ரண்ட் ஹைட் அந்த 1/4 இன்ச் டிஃப்ரென்ஸ் வருது பாருங்கள். அந்த 1/4 இன்ச் நம்ம கீழே இறக்கியிருந்தோம்னா எந்த அளவுக்கு மாறுங்கிறத இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ அந்த 1/4 இன்ச் மாறும்போது நமக்கு ஹைட்லேயும் வந்து 1/4 இன்ச் கூட வருது. அப்போது இந்த டாட்னுடைய மெஷர்மெண்ட்டும் வந்து 1/4 இன்ச் கீழே இறங்கி வரும். இந்த டாட்னுடைய மெஷர்மெண்ட்டும் வந்து 1/4 இன்ச் கீழே இறங்கி வரும். சரிங்களா? எல்லாத்துலேயுமே வந்து அந்த 1/4 இன்ச் டிஃப்ரென்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கூட வந்துடும். ஓகே. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன அளவுகளில் கூட அளவுகள் எல்லாமே வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகும். ஃப்ரண்ட் சைடு வந்து அதனால தான் வந்து தெளிவாக கவனமாக நம்ம பார்த்து செய்யணுங்கிறது. சரிங்களா? இந்த சின்ன சின்ன மாற்றமே வந்து பெரிய வந்து ஒரு இஷ்யூவாக வந்து நம்ம பேசக்கூடிய விஷயத்த நம்ம பார்த்துருப்போம். டைலர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஒரு சின்ன விஷயத்தை கூட பெருசுப்படுத்தி பேசுவாங்க. என் லைஃப்பில் நான் நடந்த விஷயத்த ஒன்று ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போது ஆம்கூல் ரவுண்டில் நம்ம ஓவர்லாக் பண்ணிவிட்டு சைடு தையல் போடுவோம். சைடு தையல் போடும்போது அந்த ஆம்கூல் ஜாயிண்ட் இருக்குது பாருங்கள், ஸ்லீவ் ஜாயிண்ட்டு, அந்த பீஸ் வந்து ஒரு பக்கம் வந்து கீழ்ப்பக்கம் மடிஞ்சிருது, ஒரு பக்கம் வந்து மேல் பக்கம் மடித்து விட்டு தையல் போட்டிருந்தேன். அது தையல் போடும்போது ஸ்லிப்பாகி மேலே ஒன்று கீழே ஒன்று மாறிடுச்சு. அப்போ வந்து அந்த ஜாயிண்ட்டு ஸ்லீவ் ஜாயிண்ட் பண்ணியிருக்கிற அந்த பீஸ் வந்து சுருண்டுட்டு நிற்கும். சரிங்களா? அதை வந்து பார்த்துட்டு எனக்கு பிரிச்சுட்டு 2ம் வந்து ஒரு சைடு வர மாதிரி அடித்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரியெல்லாம் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிக்கிறவங்களும் இருக்காங்க. அதனால் இந்த தெளிவு வந்து நமக்கு அவசியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த சைடில் வந்து நம்ம 3 மார்க் பண்ணோம். அதாவது கீழ்ப்பக்க டாட்டுக்கு 3 மார்க் பண்ணோம். அந்த 3 மார்க்கில் இந்த இடம் வந்து நமக்கு 3rd டாட்டுக்கான மெஷர்மெண்ட். ஓகேங்களா? இப்போது இங்கேருந்து நாம் இந்த லைன் போட்டிருக்கோம் பாருங்கள். இந்த இடைவெளிக்குள்ளே இந்த டாட் வரணும், சைடில் ஒரு டாட்டு. இப்போ இந்த ஹைட்டை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த கிராஸும் அந்த கிராஸும் வந்து ஒன்றா வரணும். இந்த லென்த்லேருந்து அந்த டாட்டை வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ சைடு அளவு வந்து ஏற்கனவே நம்ம மெஷர் பண்ணிக்கிறோம். ஆம்குல் ரவுண்டெல்லாம் வந்து நம்ம பேக் பார்ட்டில் இருக்கிறத வந்து அப்படியே மார்க் பண்ணியிருப்போம். சைடு அளவு மட்டும், அது ஃப்ரண்ட் லூஸ் அளவு வந்து நம்ம மெஷர் பண்ணி சைடு மார்க் பண்ணியிருப்போம். அந்த லைன்லேருந்து இந்த கிராஸ் மட்டும் ஒரு 1/2 இன்ச் எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணது பேக் பார்ட்டில் இருந்தக்கூடிய அளவு. இப்போ நம்ம ஒரு 1/2 இன்ச் வந்து உள்ளே வந்து குடஞ்சி வெட்டியிருக்கோம், அது மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த ஃபுல் அளவை வந்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 8.5 இன்ச் இருக்குது. டோட்டலாக அந்த 8.5 இன்ச் இருக்குன்னா அந்த 8.5 இன்ச்சை நீங்கள் வந்து 3ஆக பிரிச்சுக்கோங்க. 9 இன்ச்சுன்னா டக்குன்னு வந்து 3 இன்ச் வந்து 3ல் ஒரு பங்கு அப்படின்னு சொல்லிடலாம். 8.5 இன்ச்சுன்ற போது அந்த 1/2 இன்ச்சை வந்து நாம் தனியாக பிரிக்கணும். கிட்டத்தட்ட 2.25 இருக்கும். அந்த 2.25 ஒரு அளவு மார்க் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து 1/4 இன்ச்சில் ஒரு மார்க், இன்னொரு 1/4 இன்ச்சில் ஒரு மார்க். இந்த பக்கம் மேல் பக்கம் தான் நமக்கு தள்ளி வரணும். சரிங்களா? அதை வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க. அதை வந்து சென்டர் பண்ணி இந்த லைனை வந்து போட்டுட்டிங்கன்னா இதுதான் வந்து 3rd டாட்டுக்கான மெஷர்மெண்ட். அந்த 1/4 இன்ச் கேப்பையும் வந்து நான் மெஷர் பண்ணி காட்டிடுறேன். இப்போ இந்த 2 சைடும் வந்து 1/4 இன்ச் வந்து விட்டுட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நீங்கள் டாட் பிடிச்சிக்கோங்க. சரிங்களா? இப்போ இந்த டாட்னுடைய மெஷர்மெண்ட்டில் இருந்து இப்போது நமக்கு 3 டாட்டுக்குமான இடைவெளி நமக்கு கரெக்டாக கிடைச்சிரும். இந்த மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணிவிட்டு தைக்கும்போது கஃப்பில் எந்த பிரச்சனையும் இருக்காது. சரிங்களா? அது ஃப்ரண்ட் கஃப் டாட் எனக்கு கரெக்டாக வரல, ஃப்ரண்ட் கஃப் ஷேப் வந்து சரியாக எனக்கு அமையலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் யாராச்சும் சொன்னாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணி பாருங்கள், கரெக்டாக அமையும். சரிங்களா? இப்போ இதுலேயும் வந்து ஃப்ரண்ட் ஹைட்டில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து எனக்கு ஏறிட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த ஃப்ரண்ட் ஹைட்டில் வரக்கூடிய டிஃப்ரென்ஸை வந்து நீங்கள் சரி பண்ணிக்கணும். பேக் ஹைட்டு வந்து 14 இன்ச் இருந்தது இந்த ப்ளவுஸில், நீங்கள் வந்து 13 இன்ச் வைக்கணும். ஆனால் இதில் வந்து 12.25 இன்ச் தான் நம்ம வச்சுருக்கோம். 14.25 இன்ச் இருந்தது. இதில் வந்து 13.25 இன்ச் வந்து ஃப்ரண்ட்டில் வைக்கணும். ஆனால் 13 இன்ச் தான் இருந்தது. சரிங்களா? இப்போ இந்த இடத்துலையும் பாருங்கள், ஹூக் பட்டிக்கு இந்த இடத்துல வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து மேலேருந்து கிராஸ் அடித்து விட்ருக்கேன். ஓகேங்களா? மேலே வந்து நம்ம கரெக்டாக விட்டுருக்கோம். இந்த இடத்துல மட்டும் வந்து ஒரு 1/4 இன்ச் கூட விட்டுருக்கோம். இப்போ இந்த லூஸை வந்து பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம வந்து அந்த 1/4 இன்ச் கூட வச்சுருக்கோம். சரிங்களா? ஓகே. இப்போ எந்தெந்த இடத்துல நம்ம தையல் போடுவோமோ அந்த இடத்துலலாம் வந்து இந்த மாதிரி சிசர் வச்சு வெட்டி விட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கஃப் டாட் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு நாம் தெளிவாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். புரிஞ்சிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, உங்களுக்கு புரியல அப்படின்னாலையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதற்காக இன்னொரு வீடியோ நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து முடிஞ்ச வரைக்கும் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களை மாதிரி தையல் கலையில் ஆர்வம் இருக்கிற, கற்றுக்கணுன்னு விரும்புகிற யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் அழுத்தினீங்கன்னா 3 ஆப்ஷன் வரும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவே வந்துடும். சரிங்களா? அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போட்ட வீடியோஸை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் நேமை டச் பண்ணுங்கள். சேனல் பேஜுக்குள்ளே போயிடும். வீடியோஸ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா எல்லா வீடியோவும் வரும். பாருங்கள், நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்க முடியும். சரிங்களா? ரொம்ப நாளாகவே வந்து அளவு எடுத்து வெட்டுறது எப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கீங்க. அந்த வீடியோ ரெடி ஆகிட்டுருக்கு. ரெடி ஆனதும் நான் அப்லோட் பண்ணுறேன். ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ், அதாவது டப்புன்னு சவுண்டு வந்துட்டுருக்கும். பக்கத்தில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.